ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நீ என் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பேன். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடையினே ஆவலதாய் என்னை பைம்புல்மேல் அவர் மேய்த்தமர் நீரருளுகின்றார். தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ, சிறுமை தாட்சியடைகிலேனே. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 5வது வசனம். பலியினாலே என்னோடே உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். ஆம் பிரியமானவர்களே, நியாயத்தீர்ப்பின் நாட்களில் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும், அனைத்து சபைகளும் தேவ சமூகத்தில் நிற்பார்கள். ஆண்டவர் அந்த இடத்தில் கர்த்தர் எப்படி அழைப்பார் என்று சொன்னால், பலியினாலே என்னோடைய உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று அழைப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற வாழ்க்கை தேவனுக்கு உண்மையாய் தன்னுடைய ஜீவியத்தை பலி கொடுத்து, தனக்கு பிடித்தமானதை கர்த்தருக்கென்று பலி கொடுத்து, தன்னுடைய நினைவுகள், சிந்தனைகள், வார்த்தைகள், நடக்கைகள், செயல்கள், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதையும் கர்த்தருடைய சமூகத்தில் பலியிட்டு பலி கொடுத்து, சர்வ அங்கத்தையும் தேவனுக்கென்று பலி கொடுத்து, கர்த்தருடைய நாமத்தை இந்த உலகத்தில் மகிமைப்படுத்தினவர்களை மாத்திரமே கர்த்தர் பலியினாலே என்னுடைய உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லி கர்த்தர் அழைப்பார். பிரியமானவர்களே, ஆபிரகாம் தனக்கு பிடித்த, அதிகமாய் நேசித்த தன்னுடைய ஒரே பிள்ளையை கர்த்தர் கேட்டவுடன் அதை பலி கொடுத்த முன் வந்தார். ஆம், அவர் அப்படி முன் வந்ததை கர்த்தர் கவனித்து அவரை குறித்து பெருமையாக பேசினதை, ஆபிரகாமையும் கர்த்தர் கவனித்ததை, கனப்படுத்தினதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு பிடித்த காரியங்களை, இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு சில காரியங்களை நாம் கர்த்தருக்கென்று பலி கொடுத்து, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்யும்போது கர்த்தர் நம்மையும் ஒரு நாள் நியாயத்தீர்ப்பின் நாட்களிலே பலியினாலே என்னோட உடன்படிக்கை செய்த என்னுடைய பரிசுத்தவாட்டியே, பரிசுத்தவானே என்று சொல்லி அழைத்து, என்னிடத்தில் அவர்களை கூட்டுங்கள் என்று சொல்லி நம்முடைய தேவன் நம்மை அவருடைய சமூகத்தில் அவரிடத்தில் கூட்டி சேர்த்து நம்மை அரவணைத்து நம்மை கனப்படுத்துவதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஜீவியத்தில் நம் சர்வ அங்கத்தையும் கர்த்தருக்காக பலி கொடுத்து, கர்த்தருக்கு பிரியமானதை நாம் செய்து, கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்றுவோம். பரலோக ராஜ்யத்திற்கு பங்காளிகளாக மாறுவோம். கர்த்தர் இந்த வார்த்தையை
ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.